கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஞானப்பாலா அப்படின்னா ஞானப்பால் பார்த்துருக்கீங்களா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று இயேசுவின் சீடர்களில் ஒருவராகிய பரிசுத்த பேதுரு நாம் வளர்ந்து பெருக நல்லதொரு ஆலோசனை சொல்லுவது எத்தனை அருமை பாருங்கள். அதிலும் புதிதாய் பிறந்த குழந்தை மற்றும் ஞானப்பால் ஓமை அருமையிலும் அருமை. கானான் தேசத்தில் ஆட்டுப்பால் பயங்கர செழிப்பு. கானான் தேச ஆசீர்வாதம் தாய்ப்பாலுக்கு தட்டுப்பாடே கிடையாது. என்னிடம் வேலை செய்யும் நண்பர் சொன்னார், என் மகனுக்கு 2 வயது ஆகிறது, இன்னும் தினமும் பால் குடிக்கிறான். பால் வற்றவே இல்லை, அவ்வளோ செழிப்பு. எலுமிச்சம்பழம் தடவிய பிறகுதான் இப்பொழுது அப்பம் சாப்பிட ஆரம்பித்திருக்கிறான் என்றார். எந்த பொது இடங்களிலும் தாய்மார் வெட்கப்படாமல் குழந்தைகளுக்கு பால் ஊட்டுவதை பார்த்த நான் சற்று சிந்தித்து பார்த்தேன். குழந்தைகளுக்கு பால் மீது அவ்வளோ ஆசை. இதை கவனித்த பேதுரு சீடன் புதிதாய் பிறந்த குழந்தைகள் ஓமையை சொல்லி, அதுபோல நீங்களும் பைபிள் மேல் ஆசையாயுங்கள் என்கிறார் சீஷன் பேதுரு. குழந்தைகளின் ஞானஸ்நான ஆராதனையின் போது ஞான தகப்பன் மற்றும் ஞானத்தாய், அதாவது காட்ஃபாதர் காட்மதர் என்பது பற்றி உங்களுக்கு தெரியும். ஆனால் ஞானப்பால் என்பது என்ன தெரியுமா? ஞானப்பால் என்பது பைபிள் வசனம்தான் என்று முழங்குகிறார் பேதுரு அப்போஸ்தலன். தினமும் இரவும் பகலும் தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைகள் 8வது மாதத்தில் 8 எடுத்து வைத்து விடுவார்கள் என்பது பெரியோர்கள் முதுமொழி. அதுபோல இரவும் பகலும் வேதத்தில் பிரியமாயிருந்து வேத வசனங்களை வாசித்து தியானித்து வரும் பிள்ளைகளும் ஞானத்தில் 10 மடங்கு சமத்தராக காணப்படுவார்கள் என்பது அதிக நிச்சயம். ஆம், நாமும் ஞானத்தில் வளர தினமும் பைபிள் வாசிக்க வேண்டும். படிப்பதற்கும் ஞானம் தேவை, குடும்பம் நடத்துவதற்கும் ஞானம் தேவை, பாசத்தோடு பழகுவதற்கும் ஞானம் தேவை, எல்லாவற்றிற்கும் மேலாக பரலோகம் செல்வதற்கும் ஞானம் தேவை. எனவே இன்றே ஒரு புது பைபிள் வாங்கி உங்கள் பெயர், மொபைல் நம்பரை எழுதி கொள்ளுங்கள். தினமும் காலை மாலை பைபிள் வாசித்து சிவப்பு பேனாவால் டிக் பண்ணுங்கள். இன்று வேதம் வாசித்தீர்களா என்ற இலவச ஃபார்மை வாங்கி வாசித்து டிக் பண்ணுங்கள். யோபு 28:18 சொல்கிறது, முத்துக்களை பார்க்கலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது. யோபு 28:28 சொல்கிறது, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். ஆண்டவரே, ஞானமுள்ள இருதயத்தை எங்களுக்கு தந்தரலும். ஆமேன்.